குறிப்பா விமர்சனங்கள்ங்கிற பேர்ல தயவு செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க. ரொம்ப 100% சரியான பாடத்த நம்ம எடுத்துடவே முடியாது. எல்லா வீட்டு பிள்ளைங்களும் 100 மார்க் எடுக்கிறது இல்ல. ஏன்னா 40, 50 பாஸ் மார்க் கொஞ்சம் 80, 70, 80 எல்லாமே இருக்கு. எல்லார் வீட்லயும் எல்லா குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்றோம். எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம். எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம். எல்லாரும் வர்றாங்க. அந்த மாரி எல்லா படங்களையும் கொஞ்சம் நிறை குறைகள கொஞ்சம் சொல்ற மாரி சொல்லி, அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரவிடாம பண்ற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க, இந்த தியேட்டருக்கு போகாதீங்க. இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடாக்கிட்டு நீங்க எங்க போய் எங்க போறீங்க? சுடுகாட்டுல தனியா நின்னாலும் ஒரு நாளைக்கு நீங்கலாம். விமர்சனம் பண்றவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான். அதனால நம்ம எல்லோரும் இது ஒரு குடும்பம். இதெல்லாம் ஆளால் ஒரு செயற்பாட்டு. பிரெயின்ங்கிறது ப்ரொடியூசர்ஸ். அத டெட் பண்ணிட வேணான்றது எல்லாரையும் நான் மீடியாவுக்கு, குறிப்பா விமர்சனம் பண்றவங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதே மாரி வந்து விளம்பரத்த கூட இன்னும் கூட முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா அது பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ, முடிஞ்ச வரைக்கும் மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து, இந்த ஆடியன்ஸ் உள்ள வர வச்சு, இந்த சினிமாவை நம்ம இன்னும் அதிகமா நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம்னா, கூடவே நாமளும் ஜெயிச்சுட்டே போவோம். ஒரு சினிமா ஜெயிச்சா ஒரு ப்ரொடியூசரா ஜெயிக்கிறாரு. அந்த படத்துல வேலை செஞ்ச அத்தனை ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் வேலை செஞ்சவங்க எல்லாரும், அதுக்கப்புறம் மீடியா, விளம்பரம் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்பாதிக்குது. ஒரு படம் தோத்து போனாலும் ஒண்ணும் ப்ரொடியூசர் மட்டும் வெளிய போயிடுறாங்க. ஸோ இது என்னுடைய வேண்டுகோளா, இது இது ஒரு விமர்சனமா எடுத்துக்காம, இது ஒரு வேண்டுகோளா எடுத்துட்டு, மீடியா நண்பர்கள் ஒத்துழைக்கணுன்றது என்னுடைய முதல் வேண்டுகோள் இதுல. 2வதாக, இந்த படத்துல வந்து விஜய் மில்டன் சார் ஒரு அற்புதமான டெக்னீஷியன். அவர் வந்து அவர பத்தி நம்ம ஒண்ணும் அறிமுகமே சொல்ல வேண்டியதில்ல. அப்படி ஒரு அற்புதமான டெக்னீஷியன். அவருடைய முழு திறமையும் இதுல காட்டியிருப்பார்ன்னு நான் நம்புறேன். ஏன்னா, இதுல வந்து விஜய் மில்டன் வந்து ஜெயிக்கணும், அவருடைய திறமைகள வெளிப்படணும். அவருடைய திறமை டைரக்டரா தான் இனிமேல் அவர் வந்து அவருடைய ப்ரூவ் பண்ணணும். அவருடைய அ வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல எல்லா டெக்னீஷியன்ஸ் நெறைய வேலை பார்த்தாங்க. எல்லாருடைய வாழ்த்துக்கள். குறிப்பா வந்து விஜயானந்தி சாருக்கு வந்து நான் அவர் வந்து மலை பிடிக்காத மனிதன் இல்ல, அது வந்து ஒரு தலைக்கணம் பிடிக்காத மனிதன் முதல்ல. கர்வம் பிடிக்காத மனிதன், பேராசை பிடிக்காத மனிதன். எல்லாம் நல்ல மனிதன். ஆனாலும் அவருக்கு இன்னும் அவர் அவர் அவருடைய உழைப்புக்கேற்ற, அவருடைய மனசுக்கு ஏத்த வெற்றிகள் இன்னும் அவர் வந்து ரீச் பண்ணாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இந்த படத்துல அது தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுள வேண்டிக்கிறேன். மொத்த மீடியாவையும் வேண்டிக்கிறேன். உங்களையே கடவுளுமா நெனச்சு நான் வேண்டிக்கிறேன். இத நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா, அந்த மாரி டெடிகேட்டடா வேலை செய்ற ஒரு ஹீரோ, ரொம்ப ரீசனபிளா எல்லாத்துலயும் நடந்துக்கிற ஒரு ஹீரோ, 24 மணி நேரம் வேலை செய்ய தயாராகிற ஹீரோ, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்படியே கிளம்பி ஓடி வந்து ஸ்டேஜ்ல நிக்கிற ஹீரோ, என்ன குடுத்தாலும் அதை வாங்கிட்டு திருப்தியா வேலை செய்ற ஹீரோ, ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு ஹீரோ. இது எத்தன படத்துல, எத்தன இடத்துல, எந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த மாரி விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி ஒருத்தருக்கு நிறைய வெற்றிகள் வரணும். அவர் நிறைய ஜெயிக்கணும். அவருடைய வலியும் வேதனையும் குறையணும் எல்லா இடத்துலயும். அது வந்து அவர் ஒண்ணும் பேராசை பிடித்தமானவரோ, லக்ஸரி லைஃப் வாழ்றவரோ கிடையாது. ரொம்ப மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவரு. அவருக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டி, இன்னும் 1000 கோடி சம்பாரிச்சாலும் அப்படியே தான் அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதுல வந்து அவர் எதையுமே மாத்திக்க போறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜெயிக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பிரார்த்தனை. அது வந்து ஒரு வகையில இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. தமிழ் சினிமாவுக்கும் நல்லது. இது வந்து முக்கியமா இத சொல்லணும்னு நினைச்சேன் நானு. அந்த வகையில இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமையணும். நிச்சயமா வசூல் ரீதியா நல்ல படமா அமையணும். இதுவும் கூட பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுடைய 100% ரிஸ்க்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி முழுமையா அவங்கள பாதிக்கும். வெற்றிக்கு வந்து எல்லாரும் 1000 சொந்தங்கள் வந்து நிப்பாங்க. எல்லாரும் நிப்பாங்க. ஆனா தோல்வியே அடையக்கூடாது. பெரிய வெற்றி அடையணும். இத நிறைய சம்பாதிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு முக்கியமா நான் வந்து இந்த திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த மீடியாக்கு தயவு செஞ்சு கோஆப்பரேட் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஈகோவா எடுத்துட்டு, நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? நீ எப்படி விமர்சனம் பண்றவங்கள கேட்கலாம்? அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாம, நான் வந்து இதுவரைக்கும் வன்மையா கண்டிச்ச நான் விமர்சகர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். அதையெல்லாம் மறந்துட்டு இந்த சினிமாவ காப்பாத்தலாம். கொஞ்சம் எல்லாரையும் காப்பாத்தலாம். இந்த சினிமா நல்லா ஓட்டும். தமிழ் சினிமாவுக்கு தியேட்டர் ஆடியன்ஸ் வர வைங்க. ஆடியன்ஸ்க்கு தியேட்டருக்கு வர வர தான் நம்ம எல்லாரும் பிழைக்க முடியும். வராத வராத தியேட்டர் பக்கம் வராத, இந்த படத்துக்கு வராத அப்படின்லாம் சொல்லாத நிறுத்திட்டு, நல்ல தரமான விமர்சனங்களை தருமாறு உங்களை எல்லாம்